3 தக்காளி, 2 துண்டு தேங்காய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை. முதல்ல தேங்காய், அப்புறம் பூண்டு, பொட்டுக்கடலை, தக்காளி எல்லாம் ஒன்றா போடணும். ஒன்றா போட்டு அரைச்சி இந்த கிரேவி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் காயிட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு போடுவோம். சோம்பு கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வணக்கணும். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ அரைச்சி வச்சிருக்க கிரேவியை போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அதையும் கலக்கி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ தக்காளி குழம்பு ரெடி.